ட்ரிபிள்-ஆர் ட்ரேடிங் கம்பெனி எங்களிடம் பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி விஜய் டிவியில் வர ஐயனார் துணை சீரியலோட மூத்த பையனான சேரனை பற்றி தான். இவங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேரனோட உண்மையான பெயர் முனாஃப் ரஹ்மான். இவரோட சொந்த ஊர் சென்னை தாங்க. இவர் 1989 ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி பிறக்கிறாரு. இவருக்கு ஒரு பிரதர் ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. அன்வர் ரஹ்மான் அண்ட் சிஸ்டர் பேர் பர்வீன் நிஷா. ஸோ இவங்களுக்கு ஒரு முஸ்லீம் ஃபேமிலி, கிட்டத்தட்ட 3 பசங்க. ஸோ பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. எல்லாரையுமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறாங்க. இவரே SBOA மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிக்கிறாரு. அது முடித்ததுக்கப்புறம் SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜில் தான் IT ஃபீல்டு எடுத்து படிக்கிறாரு. அது படித்து முடித்தோடனே கேம்பஸ் இன்டர்வியூவில் TCSல வேலை கிடைக்கிது. ஒரு 4 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணுறாரு. அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இப்படியே நம்மளோட IT ஃபீல்டு இப்படியே நம்ம போக வேலை பார்க்க வர ப்ரெஷர் தான் நம்மளுக்கு நிறையா இருக்குது. வேறு ஏதாவது நம்ம பண்ணலாமா? ஏன்னா இவருக்கு டான்ஸு, மியூசிக்கு, மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் நம்ம வேறு ஏதாவது சினிமா ஃபீல்டுக்குள்ளே பண்ணலாமா அப்படின்னு. ஏன்னா சென்னையை சேர்ந்தவர்னால நிறைய அந்த இதுக்குள்ளேயும் அவருக்கு ஆசை இருந்திருக்கு. இருந்தாலும் வெளிக்காட்டிக்கல, ஃபேமிலி கிட்டையுமே சொல்லலை. அவங்க அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஒரு 4 இயர்ஸ் போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வெட்டிங் இன்விடேஷன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா, அது ரிலேட்டடாக ஒரு கடை மாதிரி வைக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. எல்லாமே இப்போ பொதுவாகவே ஜென்ஸுக்கு நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வரும். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் ஃபேமிலி அதுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா, நெக்ஸ்ட் லெவல் நம்ம போயிடுவோமா இப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்கும். இவருக்கும் அதே மாதிரி குழப்பங்கள் தான். கிட்டத்தட்ட 4 வருஷம் அவர் TCSலே ஒர்க் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சினிமா துறையில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அதுக்கு முன்னாடி நம்ம மாடலிங்கில் ஏதாவது பண்ணணும், அப்போ தான் சினிமா துறையில் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் காசும் கொடுத்துட்றாங்க. அவங்களும் வில்லேஜில் தான் ஷூட்டிங்கு, இங்கே பண்ணலாம் அங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஏமாற்றிட்டே இருக்காங்க. இவர் மட்டும் இல்லை, இவரை மாதிரி இன்னும் நிறையா பேர். ஸோ இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி அங்கேருந்து எப்படியோ வெளியே வராங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ்லாம் கொடுத்து அவங்களோட காசை வாங்கிடுறாங்க. இருந்தாலும் அந்த கொஞ்ச நாட்கள் இது சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த கிராமத்தில் என்ன பண்ண முடியும், ஒரு ரூமில் போய் அடைச்சிட்டாங்க. அங்கே எதுவுமே கிடைக்காது. அவங்க கொடுக்குற சாப்பாடு தண்ணி இந்த மாதிரி தான். இன்றைக்கி ஆரம்பிச்சிடும் ஷூட்டிங், நாளைக்கு ஆரம்பிச்சிடும், இப்படி நாள் கடத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபேமிலி கிட்ட இதெல்லாம் இது சொல்லலை. ஏன்னா இது சொன்னால் அடுத்து ஃப்யூச்சர் நம்ம இது பண்ண முடியாது அப்படிங்கிறக்கா சொல்லாமல் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஃபேஸ் ஆஃப் சென்னை டைட்டில் வின் பண்ணுறாரு 2017. அதுக்கப்புறம் மாடலிங்லேயே மிஸ்டர் யூனிக் 1 அப்படிங்கிற காம்படிஷன், அது தெலுங்கில் நடக்குது. அதுலேயுமே வின் பண்ணுறாரு. நிறையா அந்த தெலுங்கு பேசிஸில் தான் சீரியல் இதெல்லாம் ஃபஸ்ட்டு கிடைக்கிது. சன் டிவியில் ரொம்ப ஃபேமஸான ரோஜா சீரியல் தெலுங்கில் டப் பண்ணி அதில் அருண் கேரக்டர் இவர் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. அது லாக்டவுன் டைம் 2020 லாக்டவுன் டைம்னால் இவர்னால் அதில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் சன் டிவியை என்ன பண்ணாங்கன்னா இவருக்கு சந்திரலேகா அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதில் சஞ்சீவ் அப்படிங்கிற ரோல் பண்ணார். இவருக்கு இது மட்டும்தான் திறமையா அப்படின்னு கேட்டால் இவர் ஒரு அழகிய பொயட்டும் கூட, நல்லா அழகாக கவிதையும் எழுதுவாராம். குயினுங்கிற வெப் சீரீஸ்லையும் இவர் நடிச்சிருக்கிறாரு. விஜய் டிவியில் உள்ள ராஜபார்வை அப்படிங்கிற சீரியலில் இவரோட டேலண்ட் முழுசாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவர் ஒரு பிளைண்டாக நடிச்சிருப்பார். அதில் பிளைண்டாக இருக்கிறவங்களுக்கு அவரோட லைஃப் எந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி பிரதர்ஸோட ரிலேஷன்ஷிப் எப்படி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம்
வந்து அந்த ரோலில் காட்டியிருப்பாங்க. இவர் ஃபஸ்ட்டு அய்யனார் துணையரில் காட்டும்போது இவர் எல்லாருமே வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் நடிக்கிறாங்க அப்படின்னே சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது அவர் இல்லை, அவரோட ரிலேஷனாக இருக்குமோ அப்படின்லாம் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் நம்ம ராஜபார்வை சீரியலோட ஹீரோப்பா, நம்மளுக்கு தான் சரியாக தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு மூத்த பையனா இப்போது சேரன்ற கேரக்டரில் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் இவருக்கும் அந்த சீரியலில் வந்து கல்யாணம் நடந்துடும். ஏன்னா அவங்க தம்பி சோழனுக்கு எதிர்பாராத விதமாக நிலாவோட வந்து கல்யாணம் நடந்துருச்சு. இவருக்கும் சீக்கிரமே கல்யாணம் ஆகிடும்னு. ரியல் லைஃப்பில் இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால் ரியல் லைஃப்பில் இவருக்கு எப்போவோ கல்யாணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அது லவ் மேரேஜும் கூட. இவர் வந்து டேலண்ட் ஸ்கூல் ஆஃப் டான்ஸ், மியூசிக் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸோட எம்டியாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் முன்னாடி நினச்ச வெட்டிங் இன்விடேஷன் செய்கிறதோட கடையும் வந்து அவர் உருவாக்கி அதோட எம்டியாகவும் இருக்கார். இப்படி நிறைய வளர்ச்சிகள் சைட் பை சைடு அவர் ஆகிக்கிட்டேவும் இருக்கார். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.